வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடைமுறைகளை முப்படை தலைவர்கள் இன்று எடுத்துரைத்தனர். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் திறன்மிகு ராணுவ வெற்றி என்று அமெரிக்கா பாராட்டியுள்ளது. 6G தொழில்நுட்பத்தில் முன்னோடி நாடாக விரைவில் இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு சந்திரசேகர் பெம்மசானி தெரிவித்துள்ளார். உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேவையான வசதிகள் உடனடியாக செய்து தரப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆகர்ஷி கஷ்யப், உன்னதி ஹூடா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை முப்படை தலைவர்கள் இன்று சந்தித்து ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் குறித்து அவரிடம் எடுத்துரைத்தனர். முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌஹான், ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி, விமானப்படை தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங், கடற்படை தலைவர் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி ஆகியோர் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசினர். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் தக்க பதிலடி வெற்றிகரமாக அமைந்ததற்கு முப்படைகளின் வீர தீரமும் துணிச்சலும் இன்றியமையா பங்காற்றியதாக குடியரசுத் தலைவர் பாராட்டினார். நம் நாட்டின் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் திறமையான ராணுவ வெற்றி என்று அமெரிக்காவைச் சேர்ந்த பழம்பெரும் ராணுவ வீரர் ஜான் ஸ்பென்சர் தெரிவித்துள்ளார். முன் எப்போதும் இல்லாத வகையில் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தாமதிக்காமல் உடனடியாக தக்க பதிலடியை வழங்கியதாக அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதல் திட்டம் துல்லியமானது என்றும் நுணுக்கமாக திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் எடுத்துரைத்த அவர், அணு அச்சுறுத்தலுக்கு எதிராக உறுதியுடன் நின்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாட்டையும் பாராட்டியுள்ளார். இத்தகைய தீவிரவாத அச்சுறுத்தல்களை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது என்ற வலுவான செய்தி உணர்த்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். பழி வாங்குவதற்காக அல்லாமல் இந்தியாவின் பதிலடி தாக்குதல் முறை வெற்றி அடைந்ததாகவும் சுட்டிக்காட்டினார். 4 நாட்கள் நடத்தப்பட்ட திட்டமிட்ட ராணுவ செயல்பாடுகள் இந்தியாவிற்கு மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தி தந்ததாக அவர் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் மூலமான நிலைப்பாடுகளால் தீவிரவாத கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டு தனது ராணுவத்தின் சிறப்பை இந்தியா பறைசாற்றியுள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவின் வெற்றி அதன் பன்முகத்திறன் கொண்ட பல அடுக்கு பாதுகாப்பு முறைகளை புலப்படுத்தி இருப்பதாக ஆஸ்திரிய நாடும் பாராட்டு தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர் பகுதியில் சென்ற மாதம் 23ஆம் தேதி சர்வதேச எல்லையை தவறுதலாக தாண்டியதால் பாகிஸ்தான் படையினரால் கைது செய்யப்பட்ட எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா இன்று காலை இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார். அமிர்த்சரில் உள்ள அட்டாரி சோதனைச் சாவடியில் உரிய நடைமுறைகளுடன் அவர் இந்தியா திரும்பியுள்ளார். எல்லைப் பகுதியில் விவசாயிகளின் பாதுகாப்பு பணியில் அவர் ஈடுபட்டிருந்த போது தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்றதால் அந்நாட்டு படைகளால் அவர் கைது செய்யப்பட்டார். அருணாச்சல பிரதேச மாநிலத்திற்கு உட்பட்ட சில பகுதிகளில் புதிய பெயர்களை சூட்ட முயலும் சீனாவின் தொடர் முயற்சிகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று இந்தியா திட்டவட்டமாக கூறியுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்துள்ள மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், அருணாச்சல பிரதேசம் எப்பொழுதுமே இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று தெளிவுபடுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக BR கவாய் இன்று பொறுப்பேற்றார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதி சஞ்சீவ் கன்னா நேற்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றதை அடுத்து BR கவாய் நாட்டின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். உலகளாவிய துரித 5G அலைக்கற்றை தொழில்நுட்ப வசதியை இந்தியா எட்டியுள்ளதாக மத்திய தொலைத்தொடர்பு ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சந்திரசேகர் பெம்மசானி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாரத் 6G சர்வதேச மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் 5G தொழில்நுட்பம் நம் நாட்டில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். 5G தொழில்நுட்பம் நாட்டின் 80% மக்களை சென்றடைந்ததாகவும் இதன் மூலம் அதிவேக இணையதள செயல்பாடு ஊரக பகுதிகளில் கொண்டுவரப்பட்டதாகவும் கூறினார். தரம், சேவை, மின்னணு தொழில்நுட்பம் போன்றவற்றை குடிமக்களுக்கு 4G 5G தரவுகள் உறுதி செய்ததாகவும் அவர் எடுத்துரைத்தார். எதிர்கால சந்ததியினருக்கு உதவும் வகையிலான மாபெரும் தொழில்நுட்ப புரட்சியின் நுழைவாயிலில் இந்தியா தற்போது நிற்பதாக அமைச்சர் பெருமிதம் வெளியிட்டார். 6G தொழில்நுட்ப பாதையில் முன்னோடி நாடாக விரைவில் இந்தியா உருவெடுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேவையான வசதிகள் உடனடியாக செய்து தரப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
உதகையில் இன்று இம்மருத்துவமனையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த மாதம் 6ஆம் தேதி திறக்கப்பட்ட இந்த மருத்துவமனை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார். தினசரி 1000த்திற்கும் மேற்பட்ட புற நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். சிடி ஸ்கேன், MRI ஸ்கேன் உள்ளிட்ட நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், இதனால் ஏழை எளிய மக்கள் எவ்வித கட்டணமும் இன்றி பயன்பெற்று வருவதாக எடுத்துரைத்தார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சியை நாளை முதலமைச்சர் துவக்கி வைக்க உள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சி நாளை துவங்குகிறது. இந்த கண்காட்சிக்காக 7.5 லட்சம் மலர்களை கொண்டு அரண்மனை நுழைவாயில், கல்லணை போன்ற வடிவங்கள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் விதமாக மேடைகளில் ஓரியண்டல் லில்லி, ஏசியாட்டிக் லில்லி, இன்கா மேரிகோல்டு, பிரெஞ்சு மேரிகோல்டு, பெகோனியா, செம்பா, புளோரன்ஸ், ஆஸ்டர், பால்சம், கிரைசாந்தியம் போன்ற பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கும் 12,000 தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. இதை தவிர பூங்கா முழுவதும் 45,000 மலர் தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த மலர் கண்காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன். தமிழகத்தில் அரசு பணியில் சேரும் மாணாக்கருக்கு அனைத்து பயிற்சிகளையும் வழங்க மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு திட்டத்தை சென்னையில் இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மாணாக்கர் கல்லூரியில் சேர்ந்து வருவதாக கூறினார். கல்லூரியில படிக்கிறதுக்கு மட்டுமல்ல, கல்லூரி முடிச்சிட்டு வேலைக்கு போறதுக்கும் நம்முடைய நான் முதல்வன் திட்டம் உங்களுக்கு துணை நிற்கும். தனியார் துறை வேலைக்கு போக ஜாப் ஓரியன்டட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் நான் முதல்வன் திட்டம் தந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அரசு துறை போட்டித் தேர்வுக்கு தயாராக நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு இருக்கு. இதன் மூலமா உதவித்தொகையோட தங்கி படிக்கிற வசதியும் நம்முடைய அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு மூலமா இந்த வருஷம் 50 தமிழ்நாட்டு மாணவர்கள் IAS, IPS தேர்வுகள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்நிகழ்வின் போது மத்திய மாநில அரசின் போட்டித் தேர்வுகளின் வெற்றியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மதுரையில் இத்திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா துவக்கி வைத்து கல்லூரி கனவு குறித்த வழிகாட்டுதல் கையேடுகளை மாணாக்கருக்கு வழங்கினார். தமிழ்நாட்டில் 108 கோடி ரூபாய் செலவில் பணிபுரியும் மகளிருக்கான 10 விடுதிகள் கட்டப்படும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆசிரியர் காலனி பகுதியில் மறுசீரமைக்கப்பட்ட தோழி விடுதியை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இவ்விடுதிகள் மூலம் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். மாநிலம் முழுவதும் குறைந்த கட்டணத்துடனும் தரத்துடனும் இவ்விடுதிகள் செயல்படுவதாக எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் 98 பயனாளிகளுக்கு தையல் இயந்திரங்களையும் அமைச்சர் வழங்கினார். சேலம் மாவட்டத்தில் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை வருவாய் தீர்வாயம் நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிருந்தாதேவி கூறியுள்ளார். இந்நிகழ்வில் பட்டா மாறுதல், இலவச வீட்டுமனை பட்டா, வாரிசு சான்று, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உள்ளிட்டவை தொடர்பாக விண்ணப்பித்து பயன்பெறலாம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு இடையமங்கலத்தில் இன்றும், எருமப்பட்டி புதுக்கோட்டையில் வரும் 21ஆம் தேதியும் நடைபெறும் சிறப்பு மண் பரிசோதனை முகாமை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா அறிவுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் இதில் குடற்புழு நீக்கம் செய்தல், தடுப்பூசி போடுதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கூத்தாண்டவர் திருக்கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர். கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 29ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி 18 நாட்களாக நடைபெறும் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வான திருநங்கைகள் தாலி கட்டும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விழாவின் இறுதி நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் தர்மா பட்டாபிஷேகத்துடன் இந்த திருவிழா நிறைவு பெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஆகர்ஷி கஷ்யப், உன்னதி ஹூடா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். முதல் சுற்று ஆட்டங்களில் கஷ்யப் ஜப்பானின் சுகியாமாவையும், உன்னதி ஹூடா தாய்லாந்தின் தமோன்வானையும் இன்று வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடைமுறைகளை முப்படை தலைவர்கள் இன்று எடுத்துரைத்தனர். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் திறன்மிகு ராணுவ வெற்றி என்று அமெரிக்கா பாராட்டியுள்ளது. 6G தொழில்நுட்பத்தில் முன்னோடி நாடாக விரைவில் இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு சந்திரசேகர் பெம்மசானி தெரிவித்துள்ளார். உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தேவையான வசதிகள் உடனடியாக செய்து தரப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்.
தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆகர்ஷி கஷ்யப், உன்னதி ஹூடா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.